Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவுமே சத்தான ஒரு நட்ஸ் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First இந்த ரெசிபி பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துர்க்கேன். இது உள்ள சேர்த்துட்டு நல்ல குறைவான தீயிலே இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய் எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா dry roast பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா சீக்கிரமா பொரிஞ்சு வந்துரும். ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இத இன்னொரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிரலாம். இப்போ இதே panலயே நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ரொம்ப சிம்ல வச்சிட்டு நல்லா இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்க வேகமா அதிகமா தீ வச்சு நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா மேலே பொரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா உள்ள எல்லாம் அப்படியே இருக்கும். நல்ல குறைவான தீயில வச்சு இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய்யெல்லாம் வடிச்சிட்டு இன்னொரு பிளேட்ல இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே panலயே நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் வெட்டி வச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கு. அத உள்ள சேர்த்துக்கிறேன். அதே போல முந்திரியும் இதே மாதிரியே வெட்டி வச்சிருக்கேன். இதுவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்ச பிஸ்தா வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது வந்து உப்பு இல்லாதது அன்சால்ட்டட். நீங்க அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்க உப்பு சேர்த்தா இந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சிம்ல வச்சிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தீயை வேகமா வச்சீங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். டேஸ்ட் நல்லா இருக்காது. அப்புறம் உள்ளேயும் நல்லா கிரன்ச்சியா வராது. நல்லா சிம்ல வச்சிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரன்ச்சி வறுபட்டதுக்கு அப்புறம் பருப்பே தெரியும். நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இங்க இந்த பருப்பு தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது கூட இன்னும் வால்நட், பூசணி விதை, நிலக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க நல்லா இத வந்து இதுல நீங்க பருப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அளவுகளும் உங்களுக்கு எது பிடிக்குது அதிகமா இருக்கு இல்ல ஒரு நட்ஸ் அதிகமா உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இது நல்லா இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதே panலயே இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதல நான் 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துர்க்கேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த நல்ல நீங்க எந்த வகையான பேரிச்சம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா வந்து ரொம்ப முக்கியம் நல்லா சாஃப்ட்டா இருக்கணும் பேரிச்சம்பழம். பாருங்க இப்போ அழுத்தி காட்டுற மாதிரி எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருக்கிற பேரிச்சம்பழமா பார்த்து எடுத்துக்கோங்க 1 கப் அளவுக்கு. இப்போ இந்த சீடெல்லாம் எடுத்துட்டு நான் இத உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு கரண்டி வச்சிட்டு நல்லா அழுத்தி விட்டு இத நல்லா மசிச்சு விட்டு இதல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நெய்யில. இத நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சும் செய்யலாம். ஆனா பாதி அதிலேயே ஒட்டிக்கும். நமக்கு அதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். அது ரொம்ப நைஸா இதாகிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இந்த இது கூட சேர்த்து பிசையும்போது இதுலயே நல்லா சாஃப்ட் ஆயிரும். நம்ம இந்த panல வச்சு கரண்டி வச்சு அமுத்தும் போதே பேரிச்சம்பழமும் ஆல்ரெடி சாஃப்ட்டா இருக்கு. நெய்யில போட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த பாதாம் பிசினை நல்லா இந்த மாதிரி ஒரு உரல் வச்சிட்டு நல்லா இத நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டினா அழகா நல்லா நுணுங்கி வந்துரும். இத நல்லா அதில் சேர்த்தும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அந்த கடிச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நல்லா கிரன்ச்சியா கடிப்படும். இப்போ இதையும் இந்த நட்ஸ் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த பேரிச்சம்பழத்தை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா சூடா இருக்கும். அந்த பேரிச்சம்பழம் கை வச்சு பிசைய முடியாது. நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி எல்லாம் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுட்டு நல்லா கை பொறுக்குற சூடு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கை வச்சு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அது பேரிச்சம்பழமும் நல்லா சாஃப்ட்டா இருக்கறனால சீக்கிரமா ஒண்ணாகி வந்துரும் அப்படியே நல்லா. இப்போ நல்லா இந்த போல பிசைஞ்சாச்சு. இப்போ கையில கொஞ்சம் நெய் தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கையில நெய் அப்ளை பண்ணிட்டு இத நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நல்லா வந்து இத எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிரலாம். ரொம்பவே நல்லா சாஃப்ட்டா இருக்கும். எடுத்தோனே அப்படியே அழகா அதுவே ஷேப் வந்து நம்ம லைட்டா உருட்டினாவே போதும். அதுவே சூப்பரா திரண்டுட்டு லட்டு ஷேப்க்கு வந்துரும். பாருங்க அழகா சூப்பரா திரண்டு வந்துருச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல பிடிச்சிட்டு இப்போ நம்ம வச்சிருக்கிற கசகசா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் போட்டு ஒரு கோட்டிங் வந்து இது நல்லா மேலே இது பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். பரட்டி எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சியா வர்றது அந்த மேலே பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். எடுத்து சாப்பிடணும் போல தோணும். பிள்ளைங்க தானாவே எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த பருப்பு தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கூட குறைவாக வச்சு சேர்த்துக்கலாம்.
இதே மாதிரி கோட்டிங் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான நம்ம நட்ஸ் லட் ரெடி ஆயிடுச்சு. தினமும் ஒன்று சாப்பிட்டாவே போதும், நல்ல ஃபில்லிங்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.